அதுக்கு என்ன? அந்த உதவியை நான் கட்டாயம் செய்வேன். மறுக்காம நீங்க என் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு வரணும். வேண்டுமானால் காரை அனுப்பி வைக்கிறேன் என்றான் பரிவுடன். கட்டாயம் வரும். நடுவுல நமக்குள்ள ஏற்பட்ட அனாவசியமான மனத்தாங்கள் இத்தோட போகட்டும். என்றும் நாம் நண்பர்களாக இருக்கணும் என்றார் மிகவும் குழைந்த குரலில். அப்படியே இருப்போம் என்று எழுந்திருந்த நரேந்திரனின் கண்கள் கங்காவை மென்மையாக பார்த்தன. நண்பர்கள் மட்டுமல்ல, உறவினர்களாகவும் இருப்போம் என அவளுக்கு மட்டும் அவை பேசாமல் பேசின. வஞ்சகமானதொரு மகிழ்ச்சியால் ஏற்பட்ட உணர்வுகளின் இறுக்கம் அவனது உறக்கத்தை கெடுத்தது. ரத்னசாமியையும் அவரது மகள் கங்காவையும் பற்றி சிந்தித்தபடி படுக்கையில் புரண்டதன் விளைவு உடம்பு கனத்தது. தலை பாரமாக இருந்தது. கண்கள் கோவை பழமாக சிவந்து காய்ச்சல் வந்தவனைப் போல தடுமாற்றத்துடன் குளியலறையிலிருந்து அன்று காலை அவன் வெளிப்பட்ட போது தாயம்மாள் பார்த்தாள். 2 ஆண்டு காலமாக வீட்டோடு உழைத்து கொண்டிருந்த அவளுக்கு அவன் மீது தாய் போன்ற பரிவு. முதல் நாள் இரவு நடுநிசி வேளையில் அவள் திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். கேஸ் அடுப்பை மூட மறந்துவிட்டோமோ என்ற சந்தேகம் தோன்ற அவள் பின்பக்கம் இருந்து தங்கள் அறையிலிருந்து மெல்ல எழுந்து வந்து பார்த்தாள். அது சமயம் மாடியிலிருந்து வெளிப்பட்டு படிகளில் நரேந்திரன் வேகமாக இறங்கி வருவதை கண்டாள். ஃப்ரிட்ஜை திறந்து குளிர்நீர் பாட்டிலை எடுத்து ஒரே மூச்சாக குடிப்பதை கவனித்தாள். அடுப்பை சோதித்துவிட்டு திருப்தியுடன் பின்பக்கம் திரும்பியவள் நரேந்திரன் மாடிக்கு திரும்பாது முன்னறையில் விளக்கை போட்டுக்கொண்டு சோபா ஒன்றின் மீது அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு சாய்ந்து கொண்டதை பார்த்தாள். அவன் அந்த வேளையில் அங்கே வந்து எதற்காக உட்கார வேண்டும்? எண்ணத்தை பற்றி ஆலோசனை. எழுந்து போய் படுங்கோ ஐயா, இப்போ நேரம் என்ன ஆகுது தெரியுமா என்று சொல்ல வேண்டும் போன்ற தவிப்பு. ஆனால் அவளுக்கு அத்தனை உரிமை கிடையாதே. எஜமானுக்கு கல்யாணமாகி வீட்டுக்கு ஒருத்தி வந்திருந்தால் இப்படி இரவு கண் விழித்து கொண்டு என்னவெல்லாமோ யோசித்தபடி தூக்கம் கெட உட்கார்ந்திருப்பதை அனுமதிப்பாளா? ஒரு சமயம் புதுமனை புகுவிழாவுக்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை பற்றி தீவிரமாக சிந்திக்கிறாரா? அவர் சிறிதும் கவலைப்பட தேவையில்லையே. அவரது அந்தரங்க காரியதரிசி என்று காலையிலிருந்து இரவு வரை கை கட்டியபடி நிழலாக பின்தொடர்ந்து நிற்கும் அந்த மனிதன் யோகநாதன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரே. எல் என்றால் எண்ணெயை கொண்டு வந்து நிற்கும் அசகாய சோழராச்சே. வீடு வாசல் என்றிருந்தும் இவர் ஏன் இன்னமும் கல்யாணம் செய்து கொள்ளாது தனிக்கட்டையாக வாழணும்? புது வீடு கட்டி முடிந்ததும் நல்ல நாள் பார்த்து பருப்பும் தண்ணீரும் வைக்க காரியதர்சி தமது மனைவியை அழைத்து கொண்டு வந்திருந்தார். மிட்டாய் டப்பாக்களுடன் வெற்றிலை பாக்கு தட்டை சுமந்து கொண்டு அந்த அம்மாளுக்கு உதவியாக நரேந்திரனின் புது பங்களாவுக்கு அவள் போயிருந்தாள். வீடா அது? கடல் போல் எத்தனை பெரிய பங்களா! சுற்றி பார்ப்பதற்குள் கால் ஓய்ந்துவிடும் போன்ற ஒரு பிரமிப்பு தந்தது. இந்த அழகான பங்களாவில் எஜமானனோடு வாழ எந்த பெண்ணுக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ என்று பெருமூச்செறிந்தாள் அன்று. சமையலறை அருகே வந்த நரேந்திரன் சொன்னான், கொஞ்சம் சூடா காஃபி மாத்திரம் எடுத்து வாங்க. இன்னைக்கு காலை பலகாரம் எதுவும் தேவையில்லை, வயிறு சரியில்லை என்றான். விடிய முன்பே எழுந்து குளித்து சுத்தமாக உடுத்தி கொண்டு சமையல் அறைக்குள் புகுந்தவள் அவனுக்காக அவன் விரும்பி சாப்பிடும் இடியாப்பத்தை பக்குவமாக தயாரித்திருந்தாள். தேங்காயை துருவி பால் எடுத்து ஒரு கிண்ணத்தில் தயாராக வைத்திருந்தாள். மல்லிகை பூ போன்று வெள்ள வெளியென்று மிருதுவான இடியாப்பங்களை தட்டில் வைத்து தேங்காய் பாயில் ஊற்றி சர்க்கரை தூவி அவன் முன்னால் வைத்தாள். ஆவலோடு எடுத்து சாப்பிட்டு விட்டு, தாயம்மா, சும்மா சொல்லக்கூடாது, நீங்க சமையலில் ரொம்பவே திறமைசாலி. எங்க அம்மா செய்கிறா போல இடியாப்பம் செய்திருக்கீங்க, வாயில கரையுதே என்று வியப்போடு புகழ்வதை கேட்க மனம் ஆவலில் துடித்தது. பலகாரம் வேண்டாம், காஃபி போதும் என்றபோது அவளுக்கு பெருத்த ஏமாற்றமாக தான் இருந்தது. சாப்பாட்டு மேஜை அருகே உட்கார்ந்தவன் முன்னால் காஃபி டம்ளரை வைத்தாள். தன் கையில் இருந்த ஜருகை காகித அட்டையை உரித்து 2 வெள்ளை மாத்திரைகளை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு காஃபியை வேகமாக அவைகளுடன் விழுங்கினான் நரேந்திரன். அவள் கணவன் தங்கப்பன் கொண்டு வந்து மேஜை மேல் வைத்த 4 அட்டையை மேலெழுந்த வாரியாக புரட்டிவிட்டு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு மாடி பக்கம் போய்விட்டான். தாயம்மாள் தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டு சமையல் அறைக்கு திரும்பினாள். இப்படி பட்டினியா ஆபீஸுக்கு கிளம்புனா உடம்பு எண்ணத்துக்கு ஆகும்? இவருக்குன்னு ஒருத்தி இருந்தா விடுவாளா? என்னதான் வேலைன்னாலும் இப்படித்தானா? நேரத்தோட ஒரு நாள் கூட சாப்பிட வந்ததில்லை, நேரத்தோட தூங்கியதில்லை. இதையெல்லாம் எப்போ ஒரு மகராசி வந்து கவனிக்க போறாளோ? பெருமூச்சு விட்டபடி தன் காரியங்களில் ஆழ்ந்தாள். அது சமயம் வாசலில் கட்டியிருந்த அவனது அருமை நாய் திம்மன் ஆக்ரோஷமாக குறைப்பது கேட்டது.
அவளும் அவள் கணவனும் அங்கு வேலைக்கு சேர்ந்த புதிதில் திம்மனும் வந்து சேர்ந்து விட்டிருந்தது. அப்படி ஒன்றும் ஒரு உயர்ந்த ரக நாய் இல்லது. தெருவில் அலைந்து கொண்டிருந்த ஒரு மட்டரக நாயின் குட்டிகளில் ஒன்று அது. தாயை பிரிந்து தடுமாறிக்கொண்டு போக்குவரத்தின் சத்தத்திற்கு அஞ்சி அவன் வீட்டு வாசலில் கேட் அருகே வந்து ஒண்டிக் கொண்டிருந்தது. காரை ஓட்டி கொண்டு வந்த நரேந்திரன் அந்த நாய்க்குட்டியை கண்டு பரிதாபப்பட்டு அதை தூக்கி வந்து உள்ளே சேர்த்தான். சேரும் இடத்தில் வந்து அது சேர்ந்து விட்டதால் அதற்கு ராஜயோகம் அடித்தது. சில நாட்களுக்குள் குழுகுழுவென்றதொரு அழகான நாயாக வளர்ந்து தன் நன்றி கடனை கழிப்பது போல அந்த வீட்டை பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருந்தது. காற்று தவறி கேட்டின் மீது வீசி அசைந்து விட்டால் கூட போதும், வீடு கிடுகிடுக்க குறைத்து திம்மன் எச்சரித்து விடும். தாயம்மா, தங்கப்பா, யாராவது ஒருத்தர் வாசல் பக்கம் போய் பாருங்க, திம்மன் ஏன் இப்படி குறைக்கிறது என்று கேட்டபடி அலுவலகம் போக அலங்கரித்து கொண்டு மாடியிலிருந்து நரேந்திரன் இறங்கி வந்தான். தங்கப்பன் கைவேலையை போட்டுவிட்டு வாசலுக்கு விரைந்தான். கேட் அருகே தயங்கி கொண்டு கையில் ஒரு பெட்டியுடன் நின்று கொண்டிருந்தாள் ஒரு இளம்பெண். வெகு தொலைவில் இருந்து பயணப்பட்டு வந்தவள் போல் முகம் சோர்ந்து முடி புரண்டு ஆடைகள் நலுங்கி காணப்பட்டாள். அவளுடன் கூட ஒரு பள்ளி சிறுவன் நின்று கொண்டிருந்தான். இதுதானே திரு நரேந்திரன் அவர்களது வீடு? தயக்கமாக மெல்லிய குரலில் கேட்டாள் அவள். ஆமாம், நீங்க என்று தங்கப்பன் கேட்டு முடிக்கும் முன், அக்கா, எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, அம்மா உங்களுக்கு துணையாக விட்டுட்டு வர சொன்னதை செய்து முடிச்சிட்டேன், வரேன் என்று ஓட்டமாக சிறுவன் ஓடி மறைந்து போனான். கேட்டை திறந்து கொண்டு அவள் உள்ளே வந்ததுதான் தாமதம். திம்மன் தலை வெடிக்கும்படி குறைக்க தொடங்கிவிட்டது. கழுத்தில் பிணைக்கப்பட்டிருந்த சங்கிலியை அறுத்து கொண்டு அவள் மேல் பாய்ந்து விடும் போல ஆர்ப்பாட்டங்கள் செய்யவே அவள் பயந்து போனாள். நாய் நாய் என்று குழறினாள். பயப்படாதீங்க, அதை கட்டி வச்சிருக்கோம். ஐயாவை பார்க்கணுமா? உள்ளே வாங்கோ, அவர் ஆபீஸுக்கு புறப்படுற நேரம். நீங்க யாருன்னு அவர்கிட்ட சொல்லட்டும். தங்கப்பன் மிகவும் கனிவுடன் கேட்டான். கையில் பெட்டியுடனும் மூட்டையுடனும் வந்து காலை வேளையில் யாசகத்திற்கு நிற்கும் பெண்ணாக தெரியவில்லை. அந்த குடும்பத்திற்கு உறவு போன்று காணப்பட்டாள். தங்கப்பன் வாயிற்கதவை அகல திறந்து வைத்துவிட்டு அவள் கையில் இருந்த பெட்டியை வாங்கி கொண்டு வேகமாக முன்னே நடந்தான். பூரணி வந்திருக்கிறாள்னு சொல்லுங்கோ, அவருக்கு தெரியும் என்றாள் மெல்லிய குரலில். யாரது என்று கேட்டபடி முன்னறைக்கு வந்த நரேந்திரன் திடுக்கிட்டு போனான். பூரணியா? அதிசயமா இருக்கே, வாம்மா, தாத்தாவும் கூட வந்திருக்காரா என்று அவன் கேட்டு முடிப்பதற்குள் அவள் குலுங்கி அழுதாள். தாத்தாவுக்கு என்னாச்சு? உட்கார்ந்து விவரமா சொல்லுமா, பதறினான் நரேந்திரன். தாத்தா போன மாத இறுதியில் உடம்புக்கு முடியாம போய் நகரத்து ஆஸ்பத்திரியிலே படுத்தவர் திரும்பி வரலை. தட்டு தடுமாறி சொல்லிவிட்டு முன்னரை இருக்கை ஒன்றில் அமர்ந்து கொண்டு தன் கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். நரேந்திரன் குற்ற உணர்வில் தவித்து போனான். இந்த 2 ஆண்டு காலத்தில் அவன் அவர்களை பற்றி மறந்தே போனது எத்தனை பெரிய பிசகு! ஆபத்துக்கு உதவிய கிழவரை அவன் நினைவினின்று ஒதுக்கிவிட்டது எத்தனை பெரிய தவறு! சென்னை வந்ததும் நன்றி தெரிவித்து தன் வீட்டு முகவரி தந்து ஒரு கடிதம் போட்டான். அதற்கு பின் தொழில் அவனை ஆட்கொண்டு விட்டது. அதன் பிடியில் சிக்கிப்போய் அவன் தன்னை அரவணைத்து பாதுகாத்த அந்த இருவரையும் பற்றி மறந்தே போய்விட்டிருந்தான். அழாதே பூரணி, கண்களை துடைத்துக்கொள் என்று ஆறுதலாக சொல்லிவிட்டு, தாயம்மா, சூடா கொஞ்சம் காஃபி கொண்டு வாங்கோ என்று குரல் கொடுத்தான். நீங்க அங்கிருந்து வந்த பிறகு எங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டது. தாத்தா அடிக்கடி உடம்புக்கு வந்து படுத்து கொண்டார். விவசாயமும் அத்தோடு படுத்து போனது. எனக்கு ஒரு கடிதம் போட்டிருக்க கூடாதா? நான் உதவ மாட்டேனா? ஆதங்கத்துடன் கேட்டான் நரேந்திரன். இந்த 2 ஆண்டுகளில் பூரணி தோற்றத்தில் கொஞ்சம் மாறிவிட்டிருந்தாள். கருத்து இளைத்து ஒடுங்கி போய் காணப்பட்டாள். பாவம் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் அவன். இந்த 2 ஆண்டு காலத்திலே எத்தனை வித்தியாசமாக காணப்படுகிறார்! வெளியில் சந்தித்திருந்தால் அடையாளம் கூட தெரிந்திருக்காதே. முன்னைவிட சிவந்து லேசாக பருத்து என்று எண்ணியபடி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு நிமிர்ந்தாள். தாத்தாவுக்கு யாரிடமும் உதவி கேட்க பிடிக்காது, அதனால் தெரிவிக்கவில்லை. மேலும் உங்களது முகவரி கொண்ட கடிதத்தை நான் எங்கேயோ தொலைத்து விட்டிருந்தேன். தாத்தா உடம்பு அதிகமாகியது பற்றியும் வீட்டையும் நிலத்தையும் விற்று அந்த பணத்திலே அவருக்கு மருத்துவமனை சிகிச்சை கொடுக்க முயன்றது பற்றியும் அவர் காலமானது பற்றியும் எதுவுமே எழுத முடியாது. நான் தனியே தவித்து போனேன். தாத்தாவின் மறைவிற்கு பிறகு நகரத்திலே எங்க தூரத்து உறவுக்காரர் வீட்டில் தங்கி கொண்டு ஒரு வேலை தேடிக்கொள்ள முயன்றேன். காஃபி சாப்பிடும் முதலில் அன்போடு உபசரித்தான் நரேந்திரன்.
பிறகு பேசலாம். தாயம்மா கொண்டு வந்து வைத்த காஃபியை எடுத்து ஆவலுடன் பருகினாள். அவளுக்கு ரொம்பவே பசி. இரவு பயணத்திற்கு முன் அவள் எதுவுமே சாப்பிடவில்லை. வேலை கிடைக்காது திண்டாடிய போது உங்க நினைப்பு வந்தது. என் நல்ல காலமாக காணாமற் போன உங்க கடிதம் என் பெட்டியில் ஒரு புத்தகத்திற்குள் அகப்பட்டது. முகவரி தெரிந்ததும் சென்னைக்கு புறப்பட்டு பக்கத்து வீட்டு அம்மாவோட வந்துட்டேன். நேத்து முழுவதும் அவங்க வீட்டில் தான் இருந்தேன். இன்னைக்கு அவங்க பேரன் என்னோட துணைக்கு வந்து விட்டுட்டு போனான். விம்மலுக்கும் விசும்பலுக்கும் இடையே கூறி முடித்தாள். நல்ல வேலை இங்கே வந்து சேர்ந்த, கவலையை விடு என்று கூறிவிட்டு, தாயம்மா, இவங்க தங்குவதற்கு எதிரே உள்ள பெரிய அறையை சுத்தப்படுத்தி கொடுங்கோ. குளிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு ஓய்வா இருக்கட்டும் என்றான். இனி கவலை இல்லை, கட்டாயம் எனக்கு நீங்க ஒரு வேலை தேடி கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. கண்ணீரிடையே புன்னகைத்தாள் பூரணி. வேலை எதுக்கு? இந்த வீடு உன்னுடையது. இதுல என் பாதுகாப்பில் நீ எப்பவும் இருக்க போற. பிறகு வந்து பேசிக்கிறேன். அவசரமாக அலுவலகம் போக வேண்டியிருக்கு. கொஞ்சமும் கூச்சப்படாம தேவைப்பட்டதையெல்லாம் கேட்டு தாயம்மா கிட்ட வாங்கிக்கோ என்றான். தாயம்மா, இவங்க இனி இங்கே நம்மளோட இருக்க போறாங்க, பார்த்துக்கோங்க என்றபடி வெளியே நடந்தான். தாயம்மாவின் கண்கள் வியப்பில் விரிந்தன. வீட்டுக்கு வந்திருக்கும் மகராசி அழகாகவே ஐயாவுக்கு பொருத்தமானவளாக இருக்கிறாளே. அத்தை மகளோ மாமன் பெண்ணோ ஏதோ உறவு முறை. இந்த உறவு நிரந்தரமானதாக இருவரையும் பிணைக்கட்டும் என்று எண்ணி மகிழ்ச்சியுடன் உள்ளே விரைந்தாள். பூரணி கண்ணாடி முன் நின்றாள். அவளால் நம்பவே முடியவில்லை. கழுத்திலும் கைகளிலும் தங்கம் பளிச்சிட, காதுகளிலும் மூக்கிலும் வைரம் ஒளிவிட, ஜரிகைக்கரை மின்னிய காஞ்சிபுர பட்டுச் சேலையில் அவள் சீமான் மகள் போல பணக்காரத்தனமாக தெரிந்தாள். வெட்கத்துடன் தன் உருவத்தை இன்னொரு முறை ஏற இறங்க கண்ணாடியில் பார்த்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். அட, ஆளே மாறிவிட்டிருக்கியே. இப்பத்தான் உன்னை இந்த வீட்டு பெண்ணுன்னு பார்ப்பவங்க நம்புவாங்க. வரிசை பற்கள் தெரிய மோகனமாக நரேந்திரன் சிரித்தான். எனக்கு தங்க ஒரு இடம் தந்து உதவினீங்களே, அது போதும். இதெல்லாம் முடிக்காது முகம் சிவந்து கூச்சத்துடன் அவனை பார்த்தாள். அன்று மாலை அவன் தன்னுடைய காரில் அவளை அழைத்து கொண்டு கடைத்தெருவுக்கு சென்றான். நகைக்கடை ஒன்றுக்குள் முதலில் அவர்கள் புகுந்தார்கள். கடைக்காரருக்கு அவனை மிகவும் தெரியும் போலும். எத்தனை உபச்சாரமான வரவேற்பு அவர்களுக்கு! பிரமித்து போனாள் பூரணி. கடை முதலாளி ஏசியில் குளிரை கொட்டி கொண்டிருந்த தமது அறைக்குள் அழைத்து சென்று மெத்தென்ற சோபாக்களில் அமர்த்தினார். சூடாக காஃபியா, ஜில்லுன்னு குளிர்பானமா? மகிழ்ச்சியுடன் கேட்டார். டிஃபன் சாப்பிட்டு விட்டு இப்பத்தான் புறப்பட்டிருக்கோம். அதெல்லாம் தேவையில்லை. வைரத்தோடு மூக்குத்தி இவைகளை இவங்க பார்க்கணும். கொண்டு வந்து காட்ட முடியுமா என்றான். நிறைய டிசைன்கள் இருக்கு, கொண்டு வரேன். வெளியேறிய கடை முதலாளி வெல்வெட் பெட்டிகள் சிலவற்றை எடுத்து வந்து திறந்து அவள் முன் மேஜை மேல் வைத்தார். பிடிச்சதா பார்த்து எடுத்துக்கோ, நரேந்திரன் அன்புடன் கூறினான். அவளுக்கு மிக்க திகைப்பாக இருந்தது. தனக்கு விலை உயர்ந்த நகைகள் வேண்டும் என்று அவள் அவனிடம் கேட்கவில்லையே. குழப்பத்துடன் அவள் தயங்குவதை உணர்ந்து சற்றென்ற நகைகளை அவனே பொறுக்கி எடுத்தான். கடைக்காரர் கொடுத்த பில்லை வாங்கி பையில் போட்டுக்கொண்டு அவன் தன் பிரிஃப்கேஸை திறந்து காசோலையை எடுத்து வேகமாக எழுதத் தொடங்கினான். பூரணி அவன் தோளை தாண்டி பார்வையை ஓடவிட்டவள் திடுக்கிட்டு போனாள். 50,000க்கு மேல் ஓடிய கணக்குக்கு அவன் காசோலையை அசட்டையாக எழுதி கையெழுத்திட்டு கொண்டிருந்தான். அம்மாவுக்கு நகைகள் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இவங்க கடைக்காரர் இழுத்தார். நம்ம உறவுக்காரங்க தான், பட்டென்று பதிலளித்துவிட்டு அவன் நகை பார்சலுடன் கிளம்பினான். அடுத்ததாக அவர்கள் புடவை கடைக்குள் புகுந்தனர். வண்ண வண்ண சேலைகளை விற்பனையாளர் வாரி மேஜை மேல் பாரத்தி போட்டபோது அவளுக்கு தலையே சுற்றியது. வேண்டியதை எடுத்துக்கொள் என்று அவன் உத்தரவிட்டாலும் அவளுக்கு ரொம்பவே தயக்கமாக இருந்தது. இந்த விலை உயர்ந்த புடவைகள் எல்லாம் அவளுக்கு இப்போது எதற்கு? இங்கேயும் அவனே அவளுக்கு வேண்டியவைகளை பொறுக்கி எடுத்தான். வீட்டுக்கு திரும்பும் முன்னர் நுங்கம்பாக்கம் ரேமண்ட் அவென்யூவில் இருந்த அவனது புதிய பங்களாவை காட்ட அழைத்துச் சென்றான். இன்னும் ஒரு வாரத்திலே இந்த பங்களாவுக்கு நாம் குடிவரப் போகிறோம். அடுத்த வெள்ளிக்கிழமை என்று புதுமனை புகும் விழா நடக்க இருக்கிறது என்று கூறியபடி அவளுக்கு பங்களாவை சுற்றி காட்டினான். நகை புடவைகள் தந்த திகைப்பை விட அந்த பங்களாவின் அழகு அவளை ஆச்சரியத்தில் திணறச் செய்தது. இத்தனை பெரிய பணக்காரரா? அவர்களது ஏழை குடிசையில் அவர்களது ஆதரவில் தங்கியிருந்தார். வியப்புடன் பங்களாவின் ஒவ்வொரு பகுதியையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் நேர்த்தியையும் அவைகளை பார்வையிட்டபடி வளைய வந்தாள்.
வீட்டுக்கு வந்ததும் அவன் சொற்படி நகைகளை அணிந்து கொண்டு புதிய சேலை ஒன்றை உடுத்தி கொண்டு முன்னறைக்கு வந்து நின்றாள். மனதிலே ஒரு பெருத்த நெருடல். இவைகளையெல்லாம் அவளுக்கு வாங்கி அளிக்கும் நரேந்திரனின் நோக்கம் என்னவாக இருக்கும்? அவளது எண்ணத்தை உணர்ந்து கொண்டவன் போல அவன் சற்றென்று பதிலளித்தான். உனது தாத்தா மட்டும் அன்று என்னை காப்பாத்தீராவிட்டால் இந்நேரம் நான் போன இடம் புல் முளைத்திருக்கும். இரவும் பகலும் நீ செய்த பணிவுடையை என்னால் மறக்க முடியாது. விருக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள் அவள். அதுக்கெல்லாம் ஈடு செய்யத்தான் இதுகளை வாங்கி தந்திருப்பதாக சொல்கிறீர்களா? அவமானத்தில் காது மடல்கள் கபகபவென எறிய அவனை பார்த்தாள். சே, நான் அப்படி மட்டமாக நினைப்பவன் இல்லை. உங்க உதவிகளை இதுகளோட மதிப்பிடவே முடியாது. தாத்தாவும் இல்லாம வேற நெருங்கிய உறவினர்களும் இல்லாம தனியாகிட்ட உன்ன நான் ஆதரிக்க வேண்டியது கடமை. இவைகளை நான் வாங்கி தந்ததற்கு ஒரு காரணம் இருக்கு. நகரத்துல ஓரளவு நான் பிரபலமாகி விட்டிருக்கேன். என் நண்பர்களுக்கு உன்னை என் உறவுக்காரி என்று அறிமுகப்படுத்துவேன். புரிகிறது. நைந்து போன நூல் சேலையும் கண்ணாடி வளையல்களுமாக நிற்பவளை உங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற உறவுக்காரியாக அறிமுகப்படுத்த வெட்கமாக இருக்கும் இல்லையா? பூரணி, தயவு செய்து என்னை புரிந்து கொள். அது ஒரு காரணம்னு வச்சுக்கோ. இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு. இத்தனை சம்பாதிக்கிறேன் நான். இதை என்னோடு பகிர்ந்து அனுபவிக்க யாரும் இல்லையே என்று எத்தனையோ முறை மனம் வருந்திருக்கிறேன். காயமடைந்து உங்க வீட்டிலே படுத்து கிடந்தப்போ என்னை உன் சொந்தம் போல் பாவித்து கவனிக்கவில்லையா? அந்த சொந்தத்தை நான் இப்போ தொடர்கிறேன். என் அந்தஸ்துக்கு தக்கபடி உன் அந்தஸ்தை உயர்த்தி மரியாதை செய்கிறேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவளுக்கு இன்னமும் அவனை புரியவில்லை. குழப்பத்துடன் மௌனமாக பார்த்தாள். இந்த புடவை உனக்கு மிகவும் நன்றாக இருக்கு. நம் வீட்டு புதுமனை புகுவிழாவுக்கு நீ இப்படி உடுத்தி கொண்டு வருகிற விருந்தாளிகளை என் சார்பில் வரவேற்று உபசரித்து கவனிக்கணும். இந்த வீட்டையும் இனி நாம் குடிபோக போகும் அந்த வீட்டையும் நிர்வகிக்கிற வேலை உன்னுடையது. உனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்டுக்கொண்டு வந்த. இந்த வேலையை கொடுக்கிறேன். ஒத்துக்கொண்டு என்னை கௌரவிக்க மாட்டியா? நன்றி உணர்வு நெஞ்சை அடைக்க லேசாக கண்களில் பனித்த கண்ணீரை சமாளித்து கொண்டு தலையசைத்தாள். வந்த 2 நாட்களில் பூரணி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாள். தாயம்மாளிடம் வீட்டு நிர்வாகத்தை கேட்டு தெரிந்து கொண்டாள். ஒரு சில நாட்களில் அவள் பல ஆண்டு பழக்கப்பட்டவள் போல வீட்டை சீராக நிர்வகிக்க தொடங்கினாள். புதுமனை புகுவிழாவென்று வீட்டையும் தோட்டத்தையும் நிறைத்த கூட்டத்தை கண்டு அவள் அயர்ந்து போய்விட்டாள். ஆனாலும் துணிவுடன் செயல்பட்டாள். விழாவுக்கு வந்தவர்களை புன்முறுவலுடன் வரவேற்றாள். அவர்கள் கொண்டு வந்து தந்த பரிசு பொருட்களை நரேந்திரனின் காரியதரிசியிடம் ஒப்படைத்து குறித்து கொள்ள சொன்னாள். பின்னர் அவர்களுக்கு காஃபி டிஃபன் தந்து உபசரித்தாள். மாலை பொழுது அமிழத் தொடங்கிய போது பங்களாவிற்குள்ளிருந்த அத்தனை விளக்குகளும் பளிச்சிட்டன. வாயில் புறத்திலும் தோட்டத்து மரங்கள் மீதும் தோரணமாக கட்டப்பட்டிருந்த வண்ண விளக்குகள் கண்களை சிமிட்டி கொண்டு எரிந்து கொண்டிருந்தன. காரிலும் ஸ்கூட்டரிலும் பல்வேறு வாகனங்களிலும் வந்து இறங்கிக் கொண்டிருந்த விருந்தாளிகளால் பங்களா கலகலக்க, சிரிப்புக்கும் பேச்சுக்கும் இடையே ஒளிபெருக்கியால் நாலாபுரமும் பரவி காற்றோடு அசைந்து கொண்டிருந்த வீணை நாதமுமாக விழா களை கட்டி விட்டிருந்தது. பொழுது அமிழ்ந்து இருள் பரவிவிட்ட சமயம். முன்னதாக வந்தவர்கள் விடைபெற்று கொண்டு நகர, புதிதாக வந்தவர்கள் புன்னகையுடன் உள்ளே வர, கூட்டம் அலைமோதி கொண்டிருந்த சமயம் நரேந்திரனின் அம்பாசிடர் கார் வாசலில் வந்து நின்றது. மல்ஜிப்பா வெட்டி அலங்காரத்திலே தள்ளாடியபடி காரிலிருந்து சற்று வயதான வழுக்கை தலை மனிதர் இறங்குவதை பூரணி பார்த்தாள். கைகூப்பி புன்னகையுடன் வரவேற்க அங்கே விரைந்தபோது நரேந்திரன் தான் பேசிக் கொண்டிருந்த விருந்தினரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வேகமாக அங்கே ஓடி வந்தான். வாங்கோ வாங்கோ என்று உரத்த குரலில் கைகூப்பி வணங்கியபடி வரவேற்றான். அவனுக்கு தெரிந்த யாரோ வியாபாரத்தில் முக்கிய புள்ளி போலும் என எண்ணியபடி வேறு ஒரு விருந்தினரை வரவேற்க திரும்பிய போதுதான் பூரணி கவனித்தாள். காரிலிருந்து ஒரு இளம் பெண் அவருக்கு பின்னால் இறங்கினாள். நீங்க 2 பேரும் வந்தது பற்றி ரொம்ப சந்தோஷம் என்று நரேந்திரன் உற்சாகமாக பேசியதைக் கண்டு வந்தவளை வியப்புடன் காலோடு தலைவரை ஊன்றி பார்த்தாள் பூரணி. உயரமாக ஒடிசலாக இருந்த அந்த பெண் பிரிண்டன் சில்க் புடவையில் எளிய அலங்காரத்தில் மிக அழகாக தெரிந்தாள். நரேந்திரன் அருகே அலங்கார பதுமை போல் நின்ற பூரணியையும் அந்த பெண் அதிசயமாக பார்த்தாள். பூரணி, இவங்க தான் மிஸ்டர் ரத்னசாமி. இவங்க அவரோட மகள் கங்கா. மிஸ்டர் ரத்னசாமி என் தந்தையோட நெருங்கின நண்பர். இவர்களை என் உறவினர்கள் என்று கூட சொல்லலாம் சிரித்தான். பாதாம் அல்வாவும் வறுத்த முந்திரி பருப்பும் தயிர் வடையும் கொண்டு வந்து ஆட்கள் மேஜை மீது வைக்க பூரணி மிக வேகமாக காஃபி டம்ளர்களை வைத்து சாப்பிடுங்கோ
என புன்னகையுடன் உபசரித்தாள். மேலும் கீழும் அவளை வியப்புடன் கங்கா பார்ப்பதை கவனித்து விட்டான் நரேந்திரன். ரத்னசாமி தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒருவரை அடையாளம் கண்டுகொண்டு மும்முரமாக பேசத் தொடங்கிவிட்டார். அவர் கவனிக்காத சமயம் மெல்ல கங்காவின் அருகில் வந்து மிகவும் தாழ்ந்த குரலில் நரேந்திரன் சொன்னான். மன்னிக்கவும், நான் பூரணியை அறிமுகம் செய்து வைக்க மறந்துவிட்டேன். பூரணி என் மாமன் மகள். என்னோட தங்கியிருக்க வந்திருக்கிறாள். இனி இங்கேதான் இருக்கப் போகிறாள். கங்கா முகம் வெளுத்து போனாள். அவளது இதயம் படபடவென்று ஏனோ துடித்தது. மாமன் மகள் என்ற இந்த அழகி கூடவே தங்கப் போகிறாள் என்றால் பாதாம் அல்வா விழுங்க முடியாது தொண்டையில் சிக்கி கொண்டு விட்டது போன்றதொரு தவிப்பு உணர்வு. வீட்டிற்கு வந்த போதெல்லாம் கண்களால் மென்மையாக பார்த்து மௌனமாக என்னவெல்லாமும் ஆசை காட்டி அவளை கற்பனை உலகிலே தள்ளிவிட்டிருந்தான் நரேந்திரன். அவளது கனவுகளுக்கும் கற்பனைக்கும் மனதிலே கொந்தளித்து கொண்டிருந்த ஆசைகளுக்கும் மாமன் மகள் ஒரு முட்டுக்கட்டையா? மறுபடியும் ஒருமுறை பூரணி பக்கம் தன் கண்களை ஓடவிட்டாள் கங்கா. கோபத்துடன் கீழ் உதட்டை அழுத்தி கடித்து கொண்டாள். அழுகை நெஞ்சு வரை முட்டி கொண்டு வந்தது. வீட்டுக்கு திரும்பியதும் ரத்னசாமி முற்றத்தில் மெதுவாக இறங்கி கை கால் முகம் கழுவி கொண்டார். தமது அறைக்குள் நுழைந்து விழாவுக்கு உடுத்திச் சென்ற ஆடைகளை களைந்துவிட்டு லுங்கி பனியனில் கூடத்து சோபாவில் சாய்ந்து கொண்டார். அவருக்கு தாங்க முடியாத வியப்பு. அத்தனை பெரிய பங்களாவையும் அந்த ஆடம்பரமான விழாவையும் வந்து கூடியிருந்த பெரிய மனிதர்களையும் பார்த்து ரொம்பவே அயர்ந்து போய்விட்டார். கங்காவும் மாற்றுடை அணிந்து கொண்டு அங்கே வந்தாள். அப்பா, ராத்திரிக்கு என்ன சாப்பிட விரும்புகிறீங்க? மெல்லிய குரலில் கேட்டாள். சாப்பாடா? நெஞ்சு வரை தயிர் வடையும் அல்வாவும் முட்டிக்கிட்டு நிற்கிறது. வேணாம்னு ரொம்ப வற்புறுத்தி நிறைய அல்வாவை கொண்டு வந்து வச்சுட்டான். ஒன்றும் வேணாம்மா, ஒரு டம்ளர் தண்ணியை சாப்பிட்டுட்டு மருந்துகளை விழுங்கிட்டு படுத்தா போதும் முணுமுணுத்தார். அல்வாவில் ரொம்ப நெய், எனக்கும் நெஞ்சு வரை அது கரிச்சிக்கிட்டு வர்றது. நான் கொஞ்சம் மோர் மட்டும் சாப்பிட போறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் கங்கா. சிறிது பொழுதில் பின்ன அறையில் இருந்த பாயை எடுத்து வந்து கூடத்து தரை மீது ஒரு பக்கம் விரித்தாள். தலையணியை தட்டி போட்டுவிட்டு துப்பட்டி ஒன்றை கால் பக்கம் கொண்டு வந்து வைத்து கொண்டாள். தந்தை வழக்கமாக சாப்பிடும் மருந்துகளை அலமாரி தட்டிலிருந்து எடுத்து அவர் அருகே முக்காலி மீது தண்ணீர் டம்ளருடன் வைத்தாள். சிறு புட்டிகளிலிருந்து மாத்திரைகளை ஒவ்வொன்றாக எடுத்து தம் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு வேதனையுடன் பெருமூச்செறிந்தார் ரத்னசாமி. நாளைக்கு எத்தனை மருந்துகள்! சம்பாதிக்காது வீட்டோடு ஓய்வாக கிடக்க நேரிட்டதில் எத்தனை பொருள் நஷ்டம்! வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய வாங்கிய கடன் தொகை வட்டியுடன் விஷமாக ஏறி வரும் தொல்லை. வேதனையுடன் மருந்துகளை வாயில் ஒருங்கே போட்டுக்கொண்டு தண்ணீரை கொட்டி விழுங்கினார். அப்பா, வேற எதுவும் வேண்டாமா? மகள் கனிவுடன் கேட்டாள். ஒன்றும் வேணாம்மா, நீயும் நேரத்தோடு படுத்துக்க என்று கூறியபடி மகளை ஓரக்கண்ணால் பார்த்தார். மனைவியை இழந்துவிட்ட பின்னர் வீட்டை கங்காதானே சாமர்த்தியமாக நிர்வகித்து கொண்டு வந்தாள். படித்த பெண்ணானாலும் ரொம்பவே பயந்த சுபாவம். வாயை திறந்து அது வேணும் இது வேணும் என்று அடம் பிடித்தவள் இல்லை. அப்பாவின் அடிமை போல வீட்டுக்குள்ளேயே அடைந்து கொண்டு ஒரு இளம் பெண் எத்தனை காலம்தான் வாழ்வாள்? ஆமாம், அவருக்கு திடீரென்று ஏதாவது நேர்ந்து விட்டால் அவள் கதி? வியாபாரம் நன்றாக நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தேடியிருந்தால் நல்ல இடத்து மாப்பிள்ளை கிடைத்திருப்பான். இப்போது மெல்ல எழுந்திருந்தார். சட்டென்று தம் அறைக்குள் போகாது மகளை நிமிர்ந்து பார்த்தார். ஏமா, உனக்கு நம்ப முடிகிறதா? எதையப்பா? கங்கா திகைப்புடன் கேட்டாள். 2 வருஷத்துக்கு முன்னாடி 3-4 சட்டை 2 ஃபேண்ட்னு பட்டணத்துக்கு வந்தவன் நரேந்திரன். இப்போ ஆள் எப்படி மாறிவிட்டான்? நான் இத்தனை வருஷமா சம்பாதிக்க முடியாத இவன் எவ்வளவு சீக்கிரத்துல அள்ளி குவிச்சிட்டான். சில பேருக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம்பா. அவள் நரேந்திரனை பற்றி அப்படி குறிப்பிடவில்லை. மாமன் மகளான அந்த பூரணி அவனுடன் தங்கி வாழ வந்திருப்பதை பற்றி நினைத்துத்தான் அப்படி சொன்னாள். படுத்துக்கிறேன், ரொம்ப களைப்பா இருக்கு என்றபடி தள்ளாடி கொண்டு உள்ளே சென்று மகள் தட்டி சுத்தப்படுத்தி புது விரிப்பு போட்டிருந்த கட்டிலின் மீது சாய்ந்தார். மனதிலே பல சிந்தனைகள் அலைபாய்ந்தன. ஆசை அலைகழித்தது. வீட்டையும் கடையையும் விற்கும் பொறுப்பை ஏற்று அதை பற்றி பேச அடிக்கடி நரேந்திரன் வருவான். அப்போது மெல்ல அவன் கல்யாணத்தை பற்றி பேச்சு கொடுத்தால், அவன் மட்டும் கங்காவை கட்டிக்கொள்ள ஒப்புக்கொண்டு விட்டால், பேராசையுடன் பெருமூச்சு விட்டார் ரத்னசாமி. படுக்கையில் அமைதியின்றி புரண்டார்.
குழல் விளக்கை அணைத்துவிட்டு நடையில் விடிவிளக்கை எரியவிட்டு பாயின் மீது சுருண்டு கொண்டாள் கங்கா. அன்று அவளுக்கு அதிகமான வீட்டு வேலைகள் இருந்தன. அப்பாவை அழைத்து கொண்டு அவள் மாதம் ஒருமுறை அவரை கவனித்து வந்த டாக்டரின் கிளினிக்கு போக நேர்ந்தது. அங்கு வரிசையில் வெகு நேரம் காத்திருக்க வேண்டி வந்துவிட்டது. திரும்ப அப்பாவை ரிக்ஷாவில் அழைத்து வந்து அவர் களைப்பு தீர பழரசம் கொடுத்து உபசரித்து விட்டு அதுவரை வாசலில் உட்கார்ந்திருந்து காத்திருக்க மறுத்துவிட்ட வேலைக்காரி போட்டுவிட்டு போன அத்தனை வேலைகளையும் அவள் ஏற்க நேர்ந்தது. சமையலுக்கு முன் வீட்டை பெருக்கி துடைத்து சுத்தம் செய்து பாத்திரங்களை துலக்கி வைத்து விட்டு துணிகளை துவைத்து காய வைத்துவிட்டு உணவு தயாரிப்பதற்குள் அவளுக்கு முதுகு பிளந்துவிடும் போல வேதனை. அத்தனை உடல் சோர்வையும் ஒரே சிந்தனையில் அவள் தாங்கிக் கொள்ள முடிந்தது. அன்று மாலை நரேந்திரன் கார் அனுப்பி அவர்கள் இருவரையும் தன் வீட்டுக்கு புதுமணி புகுவிழாவில் கலந்து கொள்ள அழைக்கப் போகிறான். மீண்டும் ஒருமுறை அவனை கங்கா சந்திக்கப் போகிறாள். காந்தம் போன்ற அந்த கண்களால் அவளை மென்மையாக நோக்கி பார்வையிலே 1000 எண்ணங்களை சொல்லப் போகிறான் என்ற மகிழ்ச்சியான கற்பனையில் அவள் எல்லாவற்றையும் மறந்திருந்தாள். ஆனால் அங்கே போன பின்பு அவனுடன் ஜோடியாக விழாவுக்கு வந்தவர்களை உபசரித்தபடி வளைய வந்த பூரணியை பார்த்தபோது எப்படி திடுக்கிட்டு போனாள். யார் இவள் என்று திகைத்து கொண்டிருந்தவளுக்கு நரேந்திரன் அறிமுகம் செய்து வைத்த போது உடல் சில்லிட்டு போனாள். காலடியில் இருந்த பூமி நழுவுவது போன்றும் எங்கேயோ ஒரு பள்ளத்தில் தலை குப்புற அவள் விழுவது போன்றும் ஒரு பயங்கர உணர்வில் ஆடிப்போய் விட்டாள். நரேந்திரனுக்கு மட்டும் அவளது அன்பு புரியுமானால் இத்தனை பணத்திற்கும் பதவிக்கும் அதிபதியாகும் முன் சாதாரணமான நிலையில் அவர்கள் வீட்டு வாசல் அழைப்பு மணியை அழித்துவிட்டு நின்ற அன்றே அவளுக்கு அவனை பிடித்து விட்டது என்று உண்மை தெரிந்தால், அவன் வீட்டுக்கு வந்த ஒவ்வொரு தடவையும் உணவை பரிமாறும் போதும் தன் உள்ளத்து உணர்வுகளையும் பரிமாறினாள் என்ற உண்மை புரிந்தால், அவனது பணத்தை காதலிக்கவில்லை, பதவியை நேசிக்கவில்லை, அவனுக்காக அவன் மீது அன்பு கொண்டிருக்கிறாள் என்ற ரகசியம் தெரிந்தால், அவளது கண்ணுக்கு படாது வேறு ஒரு ஊரில் வசித்துக் கொண்டிருந்த போதும் அவனை தன் மனதிற்குள்ளேயே பிடித்து வைத்துக் கொண்டிருந்தாள் என்ற சங்கதி தெரிந்தால், ஒரு சமயம் அவளது அன்பை ஏற்பானோ? இல்லை, இது ஒருதலை காதலாக இருக்குமோ? அந்த பெண் பூரணி அவனது மாமன் மகள், அவனது வருங்கால மனைவியோ? அதனால்தான் அத்தனை பெருமையுடன் அறிமுகம் செய்து வைத்தானோ? கொடுத்து வைத்தவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். எத்தனை அழகாக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள். பணக்கார பெண் போலும். பணத்தோடு தானே போய் சேரும். கங்காவை ஒரு சமயம் நரேந்திரன் உள்ளூர வெறுக்கக்கூடும். அதற்கு இடம் இருக்கிறதே. அப்பாவிடம் கொண்டு வந்து தந்த வைரப்பிள்ளையார் காணாமற் போனதில் இவளுக்கும் பங்கு உண்டு என்ற சந்தேகம் அவன் மனதில் இருந்து மறையாதிருந்தால், அவளுக்கு அதற்கு மேல் நினைக்கவே முடியவில்லை. பூரணியின் அழகிய உருவம் மீண்டும் அவள் மனக்கண் முன் வந்து நின்றது. இருவரும் நெருக்கமாக நின்று கணவன் மனைவியைப் போல விழாவில் பெருமையாக வளைய வந்ததை நினைத்து பார்த்தாள். நெஞ்சு என்னவோ வேதனையுடன் இருக்கியது. கண்களிலிருந்து பொலபொலவென்று கண்ணீர் துளிகள் கழுத்தின் மீது விழுந்து நெஞ்சை நனைத்தது. நரேன், நரேன் என்று அவளது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அன்பில் குழைந்து கூவியது. உயிருக்கு மேல் தன்னை கங்கா நேசிக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டு அவன் அவளை பரிவுடன் முன்வந்து மணந்து கொண்டாள். இந்த போக பாக்கியம் எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண தொழிலாளி என்ற நிலையில் இருந்தாலும் அவனை காலம் முழுவதும் காதலித்து நல்லதொரு மனைவியாக, தோழியாக, தாயை போன்ற பரிவுடன் அவனுடன் இந்த கங்கா வாழ்வாளே. நரேன், என் இதயத்தின் புலம்பல் உன் காதுகளுக்கு எட்டவில்லையா? பெருமூச்சு விட்டாள், விம்மினாள், அழுதாள். நரேந்திரன் மேல் கொண்ட அவள் காதல் இரவு முழுவதும் கண்ணீராக வழிந்தோடியது. சில நாட்களுக்கு பின்னர் ஒரு நாள் மாலை அவள் தந்தை அருகில் இருந்த கோவிலுக்கு புறப்பட்டு தனியே சென்று விட்டிருந்தார். நோயில் உருக்குலைந்து பலகீனப்பட்டிருந்த அவர் வெளியே தனியே நடமாடுவதை அவள் விரும்பவில்லை. ஆனால் ரத்னசாமி பிடிவாதக்கார மனிதர். வீட்டுக்குள்ளே அடைந்திருந்து வெறுப்படைந்து போய்தான் புறப்பட்டு விட்டிருந்தார். சமையல் அறை மேடையை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தவள் வாயில் அழைப்பு மணி அழுத்தமாக ஒலிப்பதை கேட்டு திடுக்கிட்டு போனாள். அப்பாவுக்கு மறுபடியும் நெஞ்சுவலி வந்து விட்டதா? அதனால்தான் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி விட்டாரா? கலவரத்துடன் கையை கழுவி கொண்டு ஈரக்கரங்களை புடவை தலைப்பில் துடைத்து கொண்டபடி ஓடி வந்து வாசல் கதவை திறந்தாள். திடுக்கிட்டு போய் நின்று விட்டாள். வாசலில் நரேந்திரன் நின்று கொண்டிருந்தான். ஓரமாக அவனது கார் நிறுத்தப்பட்டிருந்தது.
நெஞ்சு படபடக்க மேனி புல்லரிக்க பேசத் தோன்றாது நின்று விட்டாள். மிஸ்டர் ரத்னசாமியை பார்த்து பேச வந்தேன். உள்ளே வரலாமா? வாங்கோ, உட்காருங்கோ. அப்பா கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார். கோயிலுக்கு போயிருக்கிறார். கூடத்து சோபா ஒன்றில் வந்து அமர்ந்து கொண்டான் நரேந்திரன். உன் தந்தையிடம் நான் பேச வந்த சங்கதியை நீ முதலில் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். கங்காவின் முகம் சூடாகி போனது. நெஞ்சில் இனங்காணாத ஒரு பதட்டம். கால்கள் நிலை கொள்ளாது போல தள்ளாடின. எங்கள் வீட்டையும் கடையையும் வாங்க யாராவது கிடைத்திருக்காங்களா? அதை பத்தி தானே பேச வந்திருக்கீங்க? நரேந்திரன் அவளை நிமிர்ந்து பார்த்து மோகனமாக புன்னகைத்தான். இல்லை, நம்மை பற்றிய சங்கதி. உன்னுடனும் உன் தந்தையுடனும் பேசி தீர்மானிக்க வேண்டிய மகிழ்ச்சியான சங்கதி. இன்னும் புரியலையா? அவன் பேசி முடிக்கும் முன் நடையில் காலடி ஓசை கேட்டது. யாரது? நரேந்திரன் தம்பியா? எப்ப வந்தாப்புல? ரொம்ப நேரமாச்சப்பா. நான் கோவில் வர போயிட்டு வரேன் என்றபடி ரத்னசாமி தன் பாதணிகளை கழற்றி நடையில் விட்டு உள்ளே புகுந்தார். இப்பதான் வந்தார். உட்காரச் சொன்னேன், நீங்களும் வந்துட்டீங்க. தடுமாறிய மகள் சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டு சுவற்றின் மேல் சாய்ந்து கொண்டாள். நெஞ்சு வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஆனந்தத்தில் மூச்சை நின்றுவிடும் போன்ற ஒரு பிரமிப்பு. நரேந்திரன் சொல்வது உண்மையா? அப்படியென்றால் அவர் அவளை நேசிக்கிறாரா? கண்களை மூடிக்கொண்டு ஆனந்த பரவசத்தில் தன்னை மறந்தபடி நின்று கொண்டிருந்தாள். ரத்னசாமி அதிகம் களைத்து விட்டிருந்தார். அவருக்கு மூச்சு திணறியது. எச்சிலை விழுங்கி கொண்டு நரேந்திரனை மேலும் கீழும் பார்த்தார். தாகத்துக்கு ஏதாச்சும் முதலில் சாப்பிடு தம்பி, பிறகு பேசலாம் என்றபடி தமது முகத்தில் பூத்திருந்த வியர்வையை மேல் துண்டால் துடைத்து கொண்டார். இப்போதான் காஃபி சாப்பிட்டுட்டு வரேன். ஒன்றும் தேவையில்லை என்று முருவளித்த நரேந்திரன் அவரை ஓர கண்ணால் பார்த்தபடி எதிரே அமர்ந்திருந்தான். முன்னைவிட ரத்னசாமி மிகவும் வயதானவராக காணப்பட்டார். நோயின் கடுமையினால் அவர் உடல் ஒடுங்கி விட்டிருந்தது. கண் ஓரங்களிலும் நெற்றியிலும் சுருக்கங்கள் அதிகமாக தெரிந்தன. அவரது கட்டை மீசை முற்றிலும் நரைத்து விட்டிருந்தது. என்னவோ பேசணும்னு சொன்னியாமே, வீட்டையும் கடையும் வாங்க தகுதியான ஆசாமியை கண்டுபிடிச்சிட்டியா? அதை சொல்லத்தானே வந்திருக்க? அந்த பொறுப்பைத்தான் உன்கிட்ட விட்டு விட்டேனே, மெல்ல முருவளித்தார். அவைகளை பற்றிய கவலை இனி உங்களுக்கு தேவையே இல்லை. எவ்வளவு அதிக விலைக்கு விற்க முடியுமோ அவ்வளவுக்கு விற்று தர முடிவு செய்து விட்டேன். அவைகளை நீங்கள் விற்று விட்டதாக நினைத்து கொள்ளலாம். ஒரே ஒரு சின்ன சங்கடம் இருக்கு தம்பி. கடையை வாங்கிக் கொள்கிறவன் உடனேயே அதில் தன் வியாபாரத்தை துவக்கிக் கொள்ளலாம். ஆனால் வீட்டை வாங்கிக் கொள்கிறவன் உடனடியாக காலி பண்ணி கொடுக்க சொல்லி நிர்பந்தித்தால் எங்களுக்கு சிரமமாக இருக்கும். நீங்க அதை பத்தி கவலைப்படாம நிம்மதியாக இருக்கலாம். வீட்டையும் கடையையும் எங்கள் கம்பெனியே வாங்கிக் கொள்ளப் போகிறது. உங்கள் காலம் முழுவதும் நீங்கள் இந்த வீட்டிலேயே நியாயமான வாடகையை கொடுத்துவிட்டு தங்கிக் கொள்ளலாம். அந்த ஏற்பாடுகளையெல்லாம் பின்னால பேசிக்கொள்வோம். நான் வந்து என் வீட்டை பற்றித்தான் பேச வந்திருக்கிறேன். நிமிர்ந்து உட்கார்ந்தார் ரத்னசாமி. என்ன சொல்கிறான் இவன்? அவருக்கு குழப்பமாகத்தான் இருந்தது. உன் பங்களா ரொம்ப பிரமாதமாக இருக்கே தம்பி. நல்ல ரசனையோட கட்டியிருக்க. அழகா வசதியா அலங்காரம் செய்திருக்க. அன்னைக்கு வந்தப்போ கீழ்ப்பகுதியை மட்டும் கொஞ்சம் பார்த்தேன். என்னால் மாடிக்கு ஏறி போய் பார்க்க முடியல. மாடியும் நேர்த்தியா கட்டப்பட்டிருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. தோட்டத்தை கூட பூரா சுத்தி பார்க்க முடியலை. என் உடம்பு முன்போல இல்லை. உங்க உடம்பு ரொம்ப பலவீனமாகறதுக்கு முன்பே நீங்க எல்லாத்தையும் பத்தி தீர்மானம் செய்திடணும். அதான் வீட்டையும் கடையையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேனே. என் வீட்டை விட்டு தள்ளு. உன் வீட்டை பத்தி என்னமோ பேசணும் நீ, மெல்ல முருவளித்தார் ரத்னசாமி. வீடு வசதியா அழகா இருக்கு. ஆனால் அதில் இன்னும் நிறைவு இல்லையே. ஓ, அப்படி சொல்றியா? ஒரு நல்ல பெண்ணா பார்த்து சீக்கிரம் கல்யாணம் செய்து கொண்டா வீடும் நிறைந்து உன் மனமும் நிறைஞ்சிருக்கும். ஒரு பெண்ணை ஏற்கனவே பார்த்து முடிவு செய்து வச்சிருக்கேன். நீங்க ஆசை வழங்கி என்னை வாழ வைக்கணும் என்றபடி எழுந்து நின்றான். ரத்னசாமி ஒன்றும் விளங்காது விழித்தார். சட்டென்று குனிந்து அவரது கால்களை தொட்டு கும்பிட்டான் நரேந்திரன். என் தந்தையின் நெருங்கிய நண்பர் நீங்கள். அந்த நெருக்கம் உறவினால் இன்னும் பலப்பட வேண்டும் என்கிறது என் ஆசை. தங்களது மகளை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். ஒப்புதல் தந்து எங்களை நீங்க வாழ வைக்க வேண்டும். மிகவும் பவ்யமாக கனிவான குரலில் பேசினான் நரேந்திரன். ரத்னசாமியின் இதயம் அவரது மார்பு குண்டு மீது வேகமாக மோதிக்கொள்ள தொடங்கியது. எதிர்பாராத இந்த ஆனந்தமான அதிர்ச்சியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது போன்று ஒரு கணம் திணறிவிட்டார். அவரது மகள் கங்காவுக்கு இத்தனை பெரிய அதிர்ஷ்டமா? பட்டணத்திற்கு பரதேசி போல வந்த பையன் முயற்சியால் முன்னுக்கு வந்து ஓஹோன்னு வாழ்கிறானே. இவனது சொத்து சுகங்களை அனுபவிக்கப் போகிறவள் யார்
என உள்ளூர ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தாரே, அந்த அவள் அவருடைய மகள் கங்காவா? அதிசயம்! கற்றுக்கொள்ள முடியாத மகிழ்ச்சியில் பொங்கி போனார். எழுந்து நின்று அவனது கரங்களை பரபரப்பாக பிடித்து கொண்டார். தம்பி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என் ஆருயிர் நண்பன் மகனே எனக்கு மருமகனாக போகிறான்னு நினைக்கும் போதே என் நெஞ்சு பெருமையால விம்முகிறது. கங்கா ரொம்ப கொடுத்து வச்சவ. உன் பணம் காசு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு நான் மயங்கிட மாட்டேன். உன் குணம், உன் அன்பான போக்கு, பண்பு, இதுகளை பத்தி யோசிக்கும்போது உன் போல ஒரு மருமகன் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பூர்ண சம்மதம். கண்கள் பணிக்க, உடம்பெல்லாம் பதற, நான் தழுதழுக்க சொன்னார். நன்றி ஐயா. கங்காவை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டு விடுங்க. அப்போதுதான் நல்லது. எல்லோருக்கும் மனம் திருப்தியா இருக்கும். என் மகன் நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டா. என் பொண்ணுன்னு நான் பெருமை பேசிக்கல. அவளை நான் படிக்க வச்சேன், பாட்டு கத்து வச்சுக்க, வீணை கூட வாசிப்பா. பாவம், தாயில்லாத பெண். ரொம்ப பயந்த சுபாவம், அடக்கமானவ, எதிர்த்து பேசவே தெரியாத வெகுளி. என்னை தன் கண் போல கவனிச்சு கொண்டு வந்தா. கல்யாணமாகி அவ உன் வீட்டுக்கு வந்த பிறகு நான் தான் தனியாகி நோயோடு வேதனைப்பட்டு கொண்டிருப்பேன். என்ன செய்கிறது? பெண் என்று பிறந்துட்டா அவ ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாள் வேறு ஒருவன் வீட்டுக்கு போய் விடணுமே. நரேந்திரா, எனக்கு சம்மதம்னா அவளுக்கும் சம்மதம்னு அர்த்தம். தாங்க முடியாத ஆனந்தத்தில் தடுமாறினார். அவனது கரங்களை பிடித்து குலுக்கினார். இந்த திருமணத்திற்கு கங்காவின் பூரண சம்மதமும் எனக்கு தேவை. உங்களது வற்புறுத்தலால் அவள் என்னை மணந்து கொள்வதை நான் விரும்ப மாட்டேன். என்னப்பா நரேந்திரா, உன்னை கட்டிக்கொள்ள எந்த பெண்ணுக்கு கசக்கும்? படித்தவன், பதவியில் இருக்கிறவன், பணக்காரன், அழகன், இத்தனை தகுதிகள் இருக்கே. நீ சரின்னு தலையாட்டினா இப்போ உன் எதிரில் பல பெண்கள் வந்து கியூவில் நிற்குமே. சிரித்தார். இருக்கலாம். அந்த கியூவில் உங்கள் மகள் கங்கா நிற்பாள் என்று என்ன நிச்சயம்? ஒரு சமயம் என்னை ஏதோ காரணத்துக்காக பிடிக்காம இருந்தா? நீ ரொம்பவே சந்தேகப்படுற. இரு, அவளை கூப்பிடுகிறேன் என்றவர், கங்கா, இப்படி வாம்மா, உற்சாகமாக ஓங்கி குரல் கொடுத்தார். கூடத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த அத்தனையும் உற்று கேட்டுக்கொண்டிருந்தாள் அவள். முகம் சிவந்து நெஞ்சு பதற, கால்கள் தள்ளாட அவள் சுவற்றின் அருகே ஒண்டி கொண்டிருந்தாள். இதோ வந்துட்டேன் அப்பா என்றபடி மெல்ல கூடத்துக்கு வந்தாள். தம்பி நரேந்திரன் இங்கே என்னோட என்ன பேச வந்திருக்கு தெரியுமா? மௌனமாக அவள் தரையை பார்த்தாள். நெஞ்சு திக் திக்கென்று இன்பத்தில் அடித்து கொண்டது. உன்னை தனக்கு கட்டி கொடுக்க சொல்கிறார். எனக்கு சம்மதம். உன் விருப்பத்தை நேரடியாக கேட்கணுமா? நீயே சொல்லிவிடுமா? புன்முறுவல் அளித்தார் ரத்னசாமி. உங்க பேச்சுக்கு நான் மறுபேச்சு சொன்னதில்லையே அப்பா, முனகினாள் அவள். அது போதாது, உண்மையா உனக்கும் விருப்பமா என்கிறது எனக்கு தெரிய வேண்டாமா? நரேந்திரன் புன்னகைத்தான். மெல்ல நிமிர்ந்து அவனை பார்த்தாள். காது மடல்கள் சூடாகின. மேனி சிலிர்த்து போய் நெஞ்சில் நிறைந்த இன்ப உணர்வு வாயை அடைத்து விட்டது போன்று தடுமாறினாள். உங்களை கட்டிக்கொள்ள எனக்கு பூர்ண சம்மதம் கூறிவிட்டு சற்றென்று உள்ளே மறைந்து விட்டாள். அவளுக்கு மகிழ்ச்சி தாங்கவே முடியவில்லை. இப்படிப்பட்டதொரு பெரிய யோகமா அவளுக்கு? சரிதானே தம்பி? கங்கா உன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டா. இந்த மகிழ்ச்சியான சங்கதியை மேற்கொண்டு கவனித்து நடத்தி கொடுக்க வேண்டியவனும் நீதான். ஏன்னா முன்போல எனக்கு உடம்பில் தெம்பில்லை. நான் நல்லா இருந்தா கல்யாணத்தை நல்லாவே செஞ்சு முடிப்பேன். முன்போல பொருளாதார வசதியும் இப்போ இல்லை. அந்த காலமாக இருந்தா கங்காவுக்கு சீர் எடுத்து ஒரு குறையும் இல்லாது கச்சிதமாக கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். இருந்தாலும் என் மகளுக்கு அவள் தாய் விட்டு போன நகைகள் கொஞ்சம் இருக்கு. இந்த வீட்டையும் கடையையும் விற்று வர்ற பணத்திலே கொஞ்சம் செலவழிக்க அவளுக்கு தேவைப்பட்டதை வாங்கி தந்துடுறேன். வெறுங்கையோடு என் மகளை உன் வீட்டுக்கு அனுப்புறது முறையா? மேலே பேச முடியாமல் திணறினார். ஐயா, உங்கள் உடல்நிலையை பற்றி புரிஞ்சு கொண்டதால இந்த கல்யாணத்தை நானே எடுத்து செய்கிறதுன்னு முன்னதாகவே முடிவு செய்து விட்டேன். அப்படியா? நன்றி. கங்காவை எனக்கு கட்டி கொடுக்க நீங்க சம்மதிச்சதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. வீட்டை விற்று பணத்தை நீங்கள் வங்கியில் போட்டுக்கொண்டு அதன் வட்டியிலே சுகமா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். தம்பி, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. பேச முடியாத உணர்ச்சி வசத்தில் கண்களில் பொங்கிய கண்ணீரை துடைத்து கொண்டார். எனக்கு ஏதாவது நேர்ந்தா கங்கா அனாதையாகி விடுவாள்னு ரொம்ப மன சங்கடப்பட்டு கொண்டிருந்தேன். இப்போ எனக்கு பெரிய நிம்மதி என்றவர், கங்கா என்று மீண்டும் குரல் கொடுத்தார். என்னப்பா? 2 பேருக்கும் சூடா சாப்பிட கொஞ்சம் பாதாம் பால் கலக்கிட்டு வா. 2 பேருக்கும் மட்டுமா கொண்டு வர சொல்றீங்க? கங்காவுக்கு எதுவும் தேவையில்லையா? வேடிக்கையாக கேட்டு சிரித்தான் நரேந்திரன்.
அட, அவளை மறக்க முடியுமா? அவதானே இந்த மகிழ்ச்சியின் நாயகி. அவளுக்கும் சேர்த்து 3 பேருக்கும் எடுத்துவாம்மா, சிரித்தார் ரத்தினசாமி. மூவருக்கும் டம்ளரில் பாதாம் பால் நிறைத்து தட்டில் எடுத்து கொண்டு வந்தாள் கங்கா. ஒரு டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டான் நரேந்திரன். கங்காவின் கையில் இருந்த டம்ளருடன் தன் கையில் இருந்ததை மெல்ல இடித்து ஆல் தி பெஸ்ட் என்றான். நீங்க 2 பேரும் நல்லா சுகமா வாழணும்னு வாழ்த்துவிட்டு இந்த பாலை நான் சாப்பிடுறேன் என்றபடி ரத்னசாமி டம்ளரில் இருந்ததை சுவைத்து சாப்பிட்டார். கடைக்கண்ணால் அவனை ஆசையுடன் பார்த்தபடி கங்கா மெல்ல பருகி முடித்தாள். காலி டம்ளர்களை உள்ளே கொண்டு சென்று கழுவி துடைத்து மேடை மீது வைத்தாள். எனினும் அவளது கருத்தும் காதும் கூடத்திலேயே பதிந்திருந்தன. இன்னும் ஒரு சங்கதி, தங்களது ஆசையோடு அதையும் மகிழ்ச்சியாக செய்து முடிக்க விரும்புகிறேன் என்ற நரேந்திரன் கூட கொண்டு வந்த பிரிப்கேஸை மெல்ல திறந்தான். அதற்குள் அடங்கியிருந்ததொரு சிறு வெல்வெட் பெட்டியை எடுத்தான். கங்காவை நான் மணந்து கொள்ள சம்மதம் பெற்றதற்கு அறிகுறியாக அவளை இதை அணிந்து கொள்ளச் சொல்லுங்கள். நிச்சயத்தின் பரிசு என்று அவள் இதை ஏற்கட்டும் என்று அந்த பெட்டியை அவரிடம் நீட்டினான். ஆவலுடன் கிழவர் திறந்து பார்த்தார். உள்ளே கண்ணை பறிக்கும் ஜொலிப்பில் ஒரு அழகான வைர மோதிரம். நரேந்திரா, இதை உன் கையால் அவள் விரலில் போட்டுவிட்டால் நிச்சயதார்த்த வைபவம் இனிதாக முடிந்துவிட்ட மகிழ்ச்சி எல்லோருக்கும் ஏற்படுமே என்று கூறியவர், கங்கா இங்கே வாமா என்றார். கூடத்திற்குள் மறுபடி வந்து நின்றாள் கங்கா. மிக துணிவுடன் அவளது இடது கரத்தை பற்றி அந்த வைர மோதிரத்தை அணிவித்தான் நரேந்திரன். என்ன ஆச்சரியம், அளவெடுத்தது போல விரலுக்கு சரியா இருக்கே, வியப்போடு சொன்னான். 2 பேர் மனசும் பொருந்தி இருப்பதால எல்லாம் பொருந்தி இருக்கு. 2 பேரும் இன்று போல் என்றும் நேசமாக அன்பாக வாழணும், தழுதழுத்தார் ரத்தினசாமி. சொன்னதையெல்லாம் கேட்டு அடிபணியும் பணக்கார மாப்பிள்ளை வசமாக தம் கையில் பிடிபட்டு விட்டிருக்கிறான் என்று அவர் உள்ளூர மனம் பூரித்தார். ஆனால் அதே சமயம் நரேந்திரன் நினைத்தது வேறு. தாயம்மாள் லேசாக கதவை தட்டிய போதுதான் பூரணிக்கு விழிப்பு ஏற்பட்டது. காலை வேளைகளில் வெகு சீக்கிரமே எழுந்துவிடும் அவள் அன்று அயர்ந்து உறங்கிவிட்டிருந்தாள்.